தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தற்போது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி சமேத அருள் தரும் கோமதி அம்மாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவும் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக நேற்றைய தினம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பெருங்கோட்டூரில் கோமதி யானை பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி, அதாவது அங்குரார்ப்பணம் என்னும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து இத்திருக்கோவிலிருந்து கோமதி யானை முன் செல்ல சுவாமி சந்திரசேகரர், கோமலாதேவி அம்மாள், உக்கிரபாண்டியராஜா ஆகியோர் சப்பரத்தில் எழுந்தருளி சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருங்கோட்டூரில் திருக்கோட்டி ஐயனார் கோயில் முன்பு கோமதி யானை பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று கொடியேற்று விழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவேணந்தல் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கொடி பட்டம் வீதி உலா நடந்தது. அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு 6 மணி போது சங்கர நாராயண சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை திருநாள் தேரோட்டம் வருகிற 9ஆம் தேதி, அதாவது வரும் வெள்ளிக்கிழமை என்று காலை 9 மணிக்கு மேல் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக சித்திரை திருநாளன்று நடைபெறும் தேரோட்டத்தில் சுவாமி